எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2259வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேசத்துல நம்முடைய பகுதியில சாலை விபத்துகள் தவிர்க்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். வாகனங்கள்ல போகிறவங்க பாதுகாப்போடு கவனமாய் அவர்கள் வாகனங்களை இயக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் சாலை விபத்து இல்லாத மாநிலமாய், மாவட்டமாய், தேசமாய் கர்த்தர் மாற்றுவாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது இந்த எபேசிய நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது எல்லா சபைகளிலும் அவர் எழுதப்பட்ட அந்த கடிதத்தை வாசிக்கும்படியாக ஜனங்கள் கேட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதினார். இதுல அவர் சொல்லியிருக்கிறாரு, தாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி. பாருங்க, இன்னைக்கு அநேக அன்புகளை பார்க்கிறோம். கடமைக்கான அன்பு, சுயநலமான அன்பு, தேவை இருந்த ஒரு அன்பு. ஆனா இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். நம்ம பரிசுத்தத்தோடு அன்பு செலுத்தணும். அது மாத்திரமல்ல, குற்றமில்லாமல் இருப்பதற்காக. ஒரு தகப்பன் தாய் இருக்கிறாங்கன்னா பிள்ளை எந்த குற்றமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கவனமா இருப்பாங்க. இல்லை, என் பிள்ளை ரொம்ப தப்பு செய்யட்டு சொல்லி எந்த தாய் தகப்பனும் நினைக்க மாட்டாங்க. அதே போல நம்முடைய பரம தகப்பன் என் பிள்ளைங்க குற்றமே இருக்கக்கூடாது, எந்த குற்றத்திலையும் அகப்படக்கூடாது, குற்றம் செய்யக்கூடாது அப்படி சொல்லி நம்முடைய தகப்பன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுக்காகத்தான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சபையை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், எந்த குற்றமும் காணப்படக்கூடாது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும். உலக பிரகாரமாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட முயற்சி பண்ணுகிறோம், ஆசைப்படுகிறோம். ஆனால் அதை விட ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே வேளையில நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க விரும்பணும். அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சில நேரங்கள்ல சிலர் சொல்லுவாங்க, ஏன்னா எதுக்குதான் ஆண்டவர் இந்த உலகத்துல வச்சிருக்காரோ, ஒன்னும் புரிய மாட்டுக்கு, என்னது செய்ய சித்தமா இருக்கிற ஒன்னும் தெரியல சொல்றோம் பார்த்தீங்களா? அதுக்கு தான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தா அந்த 2 காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? நான் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறனா? எந்த குற்றம் இல்லாதவனா இருக்கிறனா? அவரோடு நான் ஐக்கியம் இருக்கிறனா? ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றனா? அப்படி யோசிங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமா தெரிந்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை எதற்காக தெரிந்து கொண்டீர் என்பதை ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் வழியா இடைப்பட்டு இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவங்க வாழ்க்கையில கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வீராக. புதிய கல்வியாண்டுக்காக ஜெபிக்கிறோம். இந்த புதிய கல்வியாண்டில எல்லா பிள்ளைகளும் நன்றாக படிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு ஸ்கூல் நிர்வாகத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை நன்றாக இந்த ஆண்டு பயன்படுத்துவீராக.
இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும்